ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னா ஒரு ஈஸியான அடை ரெசிபி தான். இதுக்கு வந்துட்டு 1 கப் வந்து நம்ம இட்லி அரிசி எடுத்துக்கிறோன்னா 3/4 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எனக்கு அவ்வளோ கடலைப்பருப்பு வேணாம் அப்படின்னா 1/2 கப் போதும். அதுக்கப்புறம் 1/2 கப் துவரம்பருப்பு, ஒரு 4-5 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, கொஞ்சமாக வந்து உளுந்து, வெந்தயம் வந்துட்டு வேணும் அப்படின்றவங்க போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக போடுங்க, இல்லைனா கசக்கும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த தண்ணி வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இதெல்லாம் போட்டுட்டு, என்னோடய அம்மா வந்துட்டு வரமிளகாவும் பூண்டு மட்டும்தான் சேர்ப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொரகொரப்பாகவும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டு, கூடவே வந்து நம்ம நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, கூடவே பெருங்காயத்தூள் போட மறந்துடாதீங்க. ஏன்னா பருப்பு அதிகமாக சுற்றுரும். ஸோ பெருங்காயத்தூள் வந்து இதில் ரொம்பவே மஸ்ட். இதெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு தோசை சுட்டிங்கன்னா அருமையான அடை